நீங்க டெஸ்ட் நாம யுவராஜ் சிங் அந்த டைம்ல கூட பார்த்தனா கூட யுவராஜ் சிங்கோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. அப்பெல்லாம் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டாரு. ஆனா அவருடைய செயல்பாடுகள் கேப்டன் அப்படின்னு வரும்போதும் சரி, செயல்பாடுகள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம இருந்தது, விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டது. கரெக்ட். இப்போ நீங்க சூரியகுமார் யாதவ் பொறுத்த பொருள் ஒரு நல்ல கேப்டனா நல்ல பிளேயரா சொல்வீங்களா? நல்ல பிளேயர், ஆமா, நல்ல கேப்டன் கிடையாது. ஸோ நானும் ரிசர்வ் பண்ணிட்டா தான் நான் பார்க்குறேன். ஒரு டாக்டிக்ஸான தந்திரமா தோனி மாதிரி யோசிச்சு செயல்படணும்னு இங்க அவசியமே இல்லை. ஏன்னா 20 ஓவர் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள போயிருது. இன்னொன்று என்ன, கேப்டன்ஸுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஹை ப்ரெஷர் எல்லாமே இருந்தாலும் இவரை பொறுத்தவரையும் நீங்க ரெஸ்பான்சிபிள் கிரிக்கெட்ல இவர் விளையாட மாட்டார். நீங்க அவரை வந்து நீங்க இப்ப எடுத்துரு டெல்லி வந்து ஒரு பொட்டி கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன கிரவுண்ட். அவர் வந்து பேட்டை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு அவர் ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது, எல்லா ஹேண்டும் விளையாடுவார். அந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி திருப்பி இங்க தட்டுவார் அங்க தட்டுவார். நல்லா அதாவது பிளெக்சிபிளா பாடியை இது பண்ணி விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு அருமையான விக்கெட் கீப்பர்ல பிளேயர். நீங்க சொல்ற மாதிரி 27 கோடி ரூபாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அவரை என்ன பொறுத்தவரையும். ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு வரும்போது அவர் கொல்கத்தால இருந்து கப்பு வின் பண்ணி கொடுத்தவர். ஒரு முறை கப்பு வின் பண்ணு கௌதம் கம்பீர் அந்த டீமோட கோச்சா இருந்தாரு. அவருக்கு பெரிய பாராட்டு, எல்லாரும் பேசப்பட்டாங்க கௌதம் கம்பீரை பத்தி. அதே போல ஸ்ரேயஸ் ஐயருடைய கேப்டன்சியும் ரொம்ப நல்லா இருந்ததெல்லாம் பேசப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை கொல்கத்தா எப்படி தவறு விட்டாங்க? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மெயினாக லாஸ்ட் இயர் வந்து அவர் மேபி கப்பு வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும். கேப்டனாக அவர் இருந்தார்ல? ஆமாம், கேப்டனாக இருந்தாலுமே பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அங்கே டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 272 டெல்லிக்கு எதிராக அவங்க ஸ்கோர் பண்ணிங்க. ஏன்னா மேபி நல்லா 272ன்றது பெரிய ஸ்கோர். ஸோ லாஸ்ட் இயர் ஐபிஎல்லே கிட்டத்தட்ட எல்லாமே 250க்கு மேலே ஒரு 3 தடவை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதிகமான ஸ்கோர் போன சீசன் அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சியில் தான் வந்து இந்த ஸ்கோர் பட் ஆனால் அவரோட இது பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் பட் பஞ்சாப் இது வரைக்கும் கப்பை வின் பண்ணவே இல்லை. அதுதான் மெயின் ரீசன். அவங்க வந்து ஒரு கப் வின் பண்ண கேப்டன் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணது. பஞ்சாப் கண்டிப்பா பஞ்சாப். பிரவீன், ஆக்சுவலா நீங்க கேட்டபடி பஞ்சாபுடைய மிக முக்கியமான பிரச்சனை, சாரி மன்னிக்கவும், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா நேற்று செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. வாட் இஸ் என்னுடைய இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலே டீமை கலைச்சி 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 அதை சொதப்பிட்டு இருக்கிறது மேனேஜ்மெண்ட் தான். லிவி சொன்ன மாதிரி கப்பு ஏன் ஜெயிக்க மாட்டாங்க? சென்னையுடைய சக்சஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி தோனிக்கு மட்டும் இல்ல, மேனேஜ்மெண்ட்டு இருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க மேல பிரஷர் பண்ணாம ஃப்ரீயா ஒரு டீம் அப்படி மாதிரி பெங்களூரு டீம் ஓரளவுக்கு அப்படியே கட்டமைத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு பெருசா நீங்க சொல்ற மாதிரி கலைக்கும் ஒன்றும் பண்ணல. ஆனா இது வரைக்கும் அவங்க வின் பண்ண முடியல. கரெக்ட். இப்போ பெங்களூரை பொறுத்த வரையும் நீங்க இதுல 2 விஷயம் முக்கியமா பார்க்கணும். பாதி ஆட்டம் லோக்கல் கிரவுண்ட்ல விளையாட போறாங்க. பெங்களூர் அப்படிங்கிறது வந்து பேட்டிங் ட்ராக். நீங்க எந்த டீம் வந்தாலும் பெங்களூர்ல கான்பிடென்ட்டா பேட்டை வந்து சுத்துவாங்க. ஓகே, அப்படிங்கிற பட்சத்துல பெங்களூர்ல பயங்கர சிறப்பா செயல்பட முடியாது. ஏன்னா அந்த பிட்ச் அவங்களுக்கு சாதகமா செயல்படணும்னா அவங்க பேட்டிங் வந்து கரெக்டா இருக்கணும். கிறிஸ் கெயில் காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூர் வந்து இமாலய ரன் அடிப்பாங்க, ஆனா அதை சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ இதுதான் நீங்க கேட்டது. ஆனா நான் என்ன சொன்ன, அது மட்டும் காரணம் எடுக்கலாமா? இந்த கிரவுண்ட் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் இந்த ஏலத்தை பொறுத்தவரையும் சர்ப்ரைஸா பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரையும் அவங்க லோக்கல்ல விளையாடுற அந்த 8 மேட்சை வின் பண்றதுல தான் அவங்க சக்சஸே இருக்கு. அந்த லோக்கல்ல பிளேயர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் ட்ராக், சரி, அதனால நம்ம மேக்சிமம் ஸ்பின்ல சார்ந்து தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸா ரொம்ப சார்ந்து இருக்க மாட்டோம். நம்ம தோனியுடைய ஐடியாலஜி அதுதான். சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டெல்லி மாதிரி கிரிக்கெட் பேட்டர்ஸ், அதனாலதான் ஹிட்டர்ஸ், ஹெவி ஹிட்டர்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. டெல்லி இந்த மாதிரி, மும்பை இந்த மாதிரி. இப்போ மும்பை வான்கடே இந்த மாதிரி ஸ்டேடியம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்சடா இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க இப்போ நீங்க பஞ்சாபுடைய சொதப்பலான விஷயம் என்னன்னா, ஒரு டீம் நல்லா செட் ஆயிட்டு இருக்கும் போது திரும்ப சொதப்பிடுவாங்க. அது அப்படியே ஃபுல்லா ஆட்டையை கலைச்சி முதல்ல இருந்து செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி செட் பண்ணி பார்த்தாங்கன்னா தான் மிகப்பெரிய கொலாப்ஸ். இன்னைக்கு வரையும் அவங்க கப்பு ஜெயிக்க முடியாத ஒரு காரணம். அது ரீசன் எடுக்கலாமா லிபி? அது ரீசன் எடுக்கலாம் கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா சலம் சார் சொன்ன மாதிரி ஒரு டீம் வந்து கலைச்சிட்டே இருக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. ஒரு டீமை செட் பண்றது தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் சென்னை பாத்தீங்கன்னா நேற்று பர்ச்சேஸ்ல கூட பாத்தீங்கன்னா திரும்ப ஆல்ரெடி போன வருஷம் விளையாடின
ஆட்களே கிட்டத்தட்ட டெவன் கான்வேவா இருக்கட்டும், ரச்சின் ரவன், இன்னொன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடின ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்க வந்து அவங்க டீமுக்குள்ள எடுத்தாங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட்ன்றது பாத்தீங்கன்னா எல்லாரோட ஒரு ஃபேமிலி கேம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்க பார்த்தாலுமே ரோக்கல்லையா இருக்கட்டும், இன்னொன்னு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய டர்ஃப் கிரவுண்ட், ஸோ அது ஒரு ஃபேமிலி கேம் மாதிரி எல்லா இடத்துலயும் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு டீம் ஃபேமிலியா செட் பண்ணா மட்டும்தான் அந்த சீசன் ஃபுல்லாவே, ஏன்னா அது ஒரு ஆளை சம்மந்தப்பட்டதுல இப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு அவ்வளோதான் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலுமே அந்த 11 பேர் விளையாடினாதான் நம்ம அந்த கேமே வின் பண்ண முடியும். அதனால தான் சென்னை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன வருஷம் விளையாடின பிளேயர்ஸே நிறைய பேர். ஸோ அவங்க மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா 5 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணாங்க. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது நம்ம 5 பிளேயர், இன்னொன்று திரும்ப ரச்சின் ரவனியும் ரிட்டர்ன்ஷன்ல நம்ம எடுத்தோம். அப்போ மொத்தமாக ஆல்ரெடி போன வருஷம் விளையாடின பிளேயர்ஸ் இருக்கும்போது இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா இந்த வருஷம் அவங்களோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இப்போ நீங்க புது பிளேயர்ஸ் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா அவங்களோட பிளஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடும். 2-3 டோர்னமெண்ட் ஆகும். ஆமா, ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு பிப்ரவரி பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஸோ அந்த கோச்சுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடாதுல அவங்களோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதுக்குள்ள மார்ச்ல மேட்சே வந்துடும். ஸோ அப்போ போகும்போது அந்த பிளேயிங் 11 அவங்க செட் பண்ணி அதுக்குள்ள பாதி மேட்சஸ் போயிடும். அப்படி கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து இதை யோசித்து, சென்னை மேனேஜ்மெண்ட் தான் இதை அதிகமா யோசிக்கிறது இந்த விஷயத்துல.